அனைவருக்கும் வணக்கம். நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமான பண்புகள். குறிப்பாக சொல்லணும்னா லைஃப்பில் அதிர்ஷ்டம் வரத்துக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் பண்புகள். அதை இயற்கையாகவே ஃபாலோ பண்ணும்போது அதனுடைய அவுட்கம் வேறு, செயற்கையாக ஃபாலோ பண்ணும்போது அதனுடைய அவுட்கம் வேறு. எனிவே அவுட்கம் கண்டிப்பாக வரும். அதுக்கான காரணம் பண்புகள். ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ பழக்கமாக செய்கிறோம். நிறைய விஷயங்களை நம்ம லைஃப்பில் பழக்கமாக செய்கிறோம். ஃபிசிக்கலாக செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஒரு ஈடுபாடோடு இல்லாமல், ஒரு விழிப்பாக இல்லாமல் நம்ம நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருப்போம். அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஆர்கனைஸ்டாக, சிஸ்டமேட்டிக்காக நம்ம செய்யும்போது அதில் ஒரு படி நம்ம முன்னேற ஆரம்பிக்கிறோம். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயம் தான். இப்போ கீழே துண்டு விழுந்து கிடக்கும். அப்போ அந்த துண்டை நம்ம எப்படி எடுப்போம்னா, கையால் குனிஞ்சி எடுக்க மாட்டோம், காலால் எடுப்போம். இது பழக்கம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டோர் இருக்கும். அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை ப்ராப்பராக நம்ம க்ளோஸ் பண்ணுறதே கிடையாது. அது பழக்கம். 3வது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம காலில் போடுற செருப்பு இருக்குது. இந்த செருப்பு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, செருப்பை வீட்டுக்கு வெளியே விடும்போதே ஆர்கனைஸ்டாகவே விடவே மாட்டோம். அது அதுதான் அதனுடைய நம்மளுடைய மனநிலையை அந்த செருப்பை பிரதிபலிச்சிடும். அந்த செருப்பை ப்ராப்பராக கழட்டி அதை ப்ராப்பராக வச்சு ப்ராப்பராக ஸ்டாண்டில் கொண்டு போய் வைக்க மாட்டோம். ரொம்ப குறிப்பாக கவனிச்சிங்கன்னா, அந்த ஸ்டாண்டில் எடுத்து போய் வைக்கிற செருப்பு கூட நம்ம காலாலே எடுத்து வைக்கிறத நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இதெல்லாம் பழக்கம். ஃபைல் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும். இந்த ஃபைல் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆஃபீஸில் பொறுமையாக ஒரு ஃபைலை எப்படி வைப்பாங்க அப்படின்னா, எடுத்தோம் எந்த இடத்துல எடுக்கிறோமோ அந்த இடத்துல கரெக்டாக வைக்க மாட்டோம். வைக்காமல் எங்கெங்கேயோ எடுத்து வச்சுருவோம். அதை ப்ராப்பராக டைப் பண்ணி உள்ள நாட் போட்டு வைக்க மாட்டோம். அப்போ என்ன பண்ணுவோம்னா, அந்த ஃபைல் சிஸ்டத்தை மறுபடியும் நம்ம தேடும்போது அது கிடைக்காது. அப்போ எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிற ஒரு விஷயம் நமக்கு கிடையவே கிடையாது. நம்ம வீட்டில் துணி எல்லாருமே துவைச்சி அதை மடித்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா, மடித்து அதை ஆர்கனைஸ்டாக நீட்டாக அடுக்கி வைக்கவே மாட்டோம். இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு துணி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த துணி அதுக்கு கீழே வரணும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா மேலேயே வச்சுக்கிட்டே இருப்போம். அப்போ கீழே என்ன இருக்கும்னா, கீழே இருக்க துணி கீழேயே தான் இருக்குமே தவிர அதை மறுபடியும் யூட்டிலைஸே பண்ண மாட்டோம், யூஸ் பண்ணவே மாட்டோம். எல்லா பொருளையும் நம்ம எந்த அளவுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவு அந்த பொருள் நமக்கு ஜீவனோடு நம்மளோட பயணிக்கணும். இது பண்புகளுக்கு ஒரு சின்ன உதாரணம். அடுத்த வாரம் ரிமைனிங் பார்ப்போம். நன்றி.